வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां शरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கூடான கூடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரத்தை, இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள்னாக்க அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் தினந்தோறும் நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருமே தினந்தோறும் இந்த பதிவினை கேட்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் ஷஷ்ட சர்க்கா, சர்க்கமானது 6. பூஷண பிரத்யபிஜானம், அதாவது ஸ்ரீ ராமபிரான் அரக்கன் ராவணனானவன் சீதா பிராட்டியாரை தூக்கி கொண்டு போகும் பொழுது 5 வானரங்களை பார்த்து சீதா பிராட்டியார் தனது மேலாடியை கிழித்து அதிலே அணிகலன்களை ஒரு மூட்டையாக முடித்து போட்டு அவர்கள் வானரங்களை பார்த்து எரிந்தார். அதை சுக்ரீவன் எடுத்து வைத்திருந்தார். அதை இப்போ சுக்ரீவன் என்ன பண்ணாராம், ராமர்கிட்ட எடுத்து காண்பித்தார் என்ற தலைப்பிலும் சப்தம சர்க்கமானது 7. ராம சமாஸ்வானம், அதாவது சுக்ரீவன் என்ன பண்ணாராம், ஸ்ரீ ராமபிரானுக்கு ஆறுதல் சொன்னாராம். ஆகிய இந்த சர்க்கம் 7ல் முதல் ஸ்லோகத்திலிருந்து 5வது ஸ்லோகம் வரை சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண பரதசத்ருக்கன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய दैवे च दस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः. श्री सीतालक्ष्मणभरतशत्रुघ्नसमेत श्रीरामचन्द्रमूर्ति चरणारविन्दाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि रामायणம் கிஷ்கிந்தா காண்டத்தில் ஷஷ்ட சர்க்கமானது 6. பூஷண பிரத்யபிஜானம், அதாவது ஸ்ரீ ராமபிரான் சீதா பிராட்டியனுடைய அணிகலன்களை வானர தலைவன் சுக்ரீவன் எடுத்துக்கொண்டு வந்து காண்பித்த உடனேயே பார்த்தாராம் என்ற தலைப்பிலே புனரோவாப்ரவீத் பிரீதா சுக்ரீவோ ரகுநந்தனம் அயமாக்யாதிமே ராம சசீவோ மந்திரி சப்தமஹ. ஹனுமான் என்னிமித்தம் துவம் நிர்ஜனம் வனமாகதः லக்ஷ்மணேன சகபிராத்ரா வசதஸ்ய வனே தவ ரட்சசாபகிருதா பார்யா மைதிலி ஜனகாத்மஜா त्वया युक्ता रुदती
लक्ष्मणेन सतीमता अंधर प्रेत्सुना तेन हत्वा गुरुत्रं जरायुषं भार्या वियोगजं दुःखं शिरा त्वं विमोक्ष्यसे. ரொம்பவும் மனசானது சந்தோஷமடைந்த வானர தலைவராக இருக்கக்கூடிய சுக்ரீவன் ஸ்ரீ ராமபிரானை பார்த்து இன்னும் நிறைய சொல்ல ஆரம்பித்தாராம். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சுக்ரீவன் சொல்கிறார், ராமா, மந்திர ஆலோசனையில் எனக்கு சொல்லக்கூடியவர்களிலேயே ரொம்ப ரொம்ப மிகச்சிறந்த அமைச்சர் யாருன்னு கேட்டேன்னா எனக்கு அனுமான் தான். மனித நடமாட்டமே இல்லாத காட்டுக்கு நீங்கள் எந்த விஷயத்துக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிறத ரொம்பவும் விளக்கமாக எங்கிட்ட சொன்னார். நீங்கள் ஸ்ரீ ராமபிரானே, நீங்களும் உங்களது சகோதரராக இருக்கக்கூடிய லக்ஷ்மணனும் உங்களையும் விட்டு பிரிந்து, யார் விட்டு பிரிஞ்சு போனா? சீதா பிராட்டியார். நீங்கள் எப்படின்னா, சீதா பிராட்டியார் தனித்திருந்த போது நல்ல வாய்ப்புக்காக காத்து கொண்டிருந்த அரக்கன் ராவணனால் அபகரித்து செல்லப்பட்டார். அப்பொழுது கழுகரசனாக இருக்கக்கூடிய ஜடாயு அவருடன் போர் செய்தார். அந்த ஜடாயுவையும் அவர் கொன்றுவிட்டு ஜனகமகா சக்கரவர்த்தியுடைய திருமகளும் தங்களுடைய பாரியாள் தர்மபத்தினி மகா பதிவிரதியாக இருக்கக்கூடிய மைதிலி சீதா பிராட்டியாரையும், சீதா பிராட்டியார் அவன் அபகரிச்சுட்டு போனான். அப்போ அபகரிச்சுட்டு போகும்போது அப்போ சீதா பிராட்டியார் என்ன பண்ணா தெரியுமா? கதறி அழுது கொண்டு இருக்கும் போதே அந்த மகாபாவியாக இருக்கக்கூடிய அரக்கன் ராவணனால கவர்ந்து செல்லப்பட்ட மனைவியை பிரிந்துவிட்ட துக்கத்திலிருந்து நீங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக வெகு விரைவில் விடுபட போகிறீங்க அப்படின்னு சுக்ரீவன் சொன்னாராம் ராமபிரான் கிட்டக்க. அகம் தாம் ஆனயிஷ்யாமி நட்டாம் வேத ஸ்ருதிம் யதா ரசாதலே வர்த்தந்திம் வாண்டவஸ்தலே. இப்போ சுக்ரீவன் சொல்கிறார் ராமபிரான் கிட்டக்க, ராமபிரானே, ராமா, முன்னொரு காலத்தில் மது கைடவன் அப்படின்னு 2 அரக்கர்கள் இருந்தான். அந்த அரக்கர்களால் திருடி செல்லப்பட்ட வேதங்களை, வேத நூல்கள்லாம் திருடிட்டு போயிட்டான். அந்த வேத நூல்களை சாக்ஷா ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் மத்ஸ்யாவதாரம் எடுத்து மீட்டு கொண்டு வந்ததை போல நான், சுக்ரீவனாகிய நான், கண்டிப்பாக சீதா பிராட்டியாரை கொண்டு வருவேன். சீதா பிராட்டியார் கீழே உள்ள பாதாளத்தில் இருந்தாலும் சரி, அல்லது மேலே உள்ள ஆகாயத்தில் இருந்தாலும் சரி, நிச்சயம் நான் அவளை இங்கே கொண்டு நிறுத்துவேன் அப்படின்னு நான் சுக்ரீவன் ராமபிரான் கிட்டக்க. அஹாமானிய தாஸ்யாமி தவ பர்யாமரிந்தமா இதம் தத்யம் மம வச त्वम् अवेयि स राघवा. சுக்ரீவன் சொல்கிறார், ராகவா, நீங்கள் எதிரிகளை எல்லாம் அடக்கக்கூடியவர். உங்களோட பாரியாள் மனைவியை மீட்டு கொண்டு உங்கள் கிட்டக்க நிச்சயம் ஒப்படைப்பேன். என்னுடைய
இந்த வார்த்தையானது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது என்று நீங்கள் இப்போ நம்ப வேண்டும் அப்படின்னாராம் சுக்ரீவன் ராமபிரான் கிட்டக. ந ஜரயிதும் அபிசேந்திரை சுராசுரை தவ பாரியா மகாபாகோ பக்ஷ்யம் விஷகிருதம் யதா. சுக்ரீவன் சொல்ற ராமபிரான் கிட்டக்க, ஸ்ரீ ராமபிரானே, நீங்க ரொம்பவும் பெருமை, மனித குலத்திலேயே பெருமைக்கு உரியவர், பெருந்தோழர். நீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு நன்னாவே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விஷம் கலந்த அன்னம் ஒரு மனிதனால எப்படி ஜீரணிக்க முடியாதோ அதுபோல விஷம் கலந்திருப்பதை தெரிந்து கொண்டும், இதில் விஷம் இருக்கு இந்த அன்னத்தில் அப்படிங்கிற தெரிஞ்சும் சாப்பிட்டவர்களுடைய உயிரானதை எப்படி உடனேயே உயிரானது பறித்து விடுமோ அந்த மாதிரி தான் இந்திரன் முதலான தேவர்களாலும் அசுரர்களாலும் கூட உங்களது மனைவியாக இருக்கும், பாரியாளாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியாருக்கு கண்டிப்பாக எக்காலத்திலையும் யாராலையும் தீங்கு செய்யவே முடியாது. அவ மகா பதிவிரத அப்படின்னா ராம் இந்த இடத்துல சுக்ரீவன் ராமபிரான் கிட்டக. தஜசோகம் மகாபாகோ தாம் 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 ஆனயாமிதே அனுமானாதோ ஜானாமி மைதிலீசான சம்சயः யமானா மயா திருஷ்டா ரக்ஷசா க்ரூரகர்மணா க்ரோசந்தே ராமராமேதி லக்ஷ்மணேதி ச விஸ்வரம் சுபூரந்தி ராவணஸ்யாங்கே பன்ன கேந்திர வதூர்யதா. சுக்ரீவன் ராமபிரான்ட சொல்றார், நீங்க மகாவீரர், இந்த துயரத்தை இந்த நிமிஷத்தோட விட்டுடுங்க. உங்களுடைய அன்புக்குரிய உங்களது பாரியாள் மனைவியை நிச்சயமா நான் தேடி கண்டுபிடித்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். கொடிய செயல்களையே செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அரக்கனால அபகரித்து கொண்டு போகப்பட்ட ஒரு பெண்மணியை நான் இந்த இடத்துல பார்த்தேன். நான் இங்கே மேலே உச்சியில் உட்காந்துருக்கும் போது பார்த்தேன். அவர் சாட்சாத் மைதிலி தான் அப்படின்றது இப்போ சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் இப்போ நான் அதை ஊகிக்கிறேன்னாக்கா அதை நிச்சயம் பண்ணுறேன். ஏன்னா அப்போ சீதா பிராட்டியார் என்ன பண்ணா அப்படின்னா ரொம்பவும் பரிதாபமான குரல்ல ராமா 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 அப்படின்னும் லக்ஷ்மணா லக்ஷ்மணா அப்படின்னு அவர் கதறி கொண்டு போனார். அது என்னோட காதில் விழுந்தது. ராமா, ராவணன் அவளை சீதா பிராட்டியாரை அப்படியே கைகளை இழுத்து வச்சுட்டு அவன் போனான். அப்போ போகும்போது அவன் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது தெரியுமா? சர்பராஜன், சர்பத்துக்கே ராஜாவாக இருக்கக்கூடிய அவரது மனைவியை போல நாகத்தை யாராவது ஒருத்தர் ஆண் பெண் ரெண்டு இருக்கும் நாகத்துலேயும், அதில் பெண் நாகத்தை எடுத்துட்டு போயிட்டா அதை கட்டுப்படுத்த விட்ட நாகம் போல துடித்து கொண்டிருந்தாள் சீதா பிராட்டியார். ராமா, இதை நான் பார்த்தேன் அப்படின்னாராம் சுக்ரீவன். ஆத்மனா பஞ்சமம் மாங்கி திருஷ்டுவா சைல தடே ஸ்திதம் உத்தரீயம் தயா கெட்டும் சுபான்யா அவரா அபசூ சுபான்யாபராணி ச
அதாவது ஸ்ரீ ராமபிரானே ராமா சுக்ரீவன் சொல்கிறார் ராமபிரான்ட்ட மலை சிகரத்தில் வந்து என்னையும் சேர்த்து மொத்தம் 5 பேர்களாக நாங்கள் வந்து உட்கார்ந்துருந்த எங்களை பார்த்து உங்களுடைய பாரியாளாகப்பட்ட தர்மபத்தினி சீதா பிராட்டியார் தன்னுடைய மேலாடியை கிழிச்சு அதில் தன்னோட அணிகலன்களை எல்லாம் வைத்து அதை வந்து நன்றாக இறுக்கி முடி போட்டு எங்களை பார்த்து தூக்கி போட்டா அந்த அணிகலன்கள் எல்லாம் கீழே வந்து தூக்கி போடும்போது அது கீழே வந்து விழுந்தது ராமா. தம்ம ராம சுக்ரீவம் பிரியவாதினம் ஆணையஸ்வசகே சீக்கிரம் கிமர்த்தம் பிரவிலம்பசே தாஸ்மாபிர்கீதானி நிகீதானி ச ராகவா ஆணையிஷ்யாம்யகம் தானி பிரத்யவிஜ்ஞாதுமர்கசி. இப்போ சுக்ரீவன் ராமபிரான் கிட்ட சொல்றார், நான் அப்ப என்ன பண்ண, உடனே கீழே குதிச்சு அந்த பொருளை எடுத்து பத்திரமா நான் வச்சிருக்கேன், அதை இப்போ நான் கொண்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் வந்து இது சீதா பிராட்டியார் தானா அணிகலன்கள் அப்படின்னு தாராளமாக நீங்கள் வந்து கண்டு கொள்ளலாம் ராமபிரானே அப்படின்னு சுக்ரீவன் ராமபிரான் கிட்ட சொல்கிறார். உடனே ஸ்ரீ ராமபிரானுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சொற்களை சொன்ன சுக்ரீவனை பார்த்து ராமபிரான் சொல்கிறார், நண்பனே அவைகளை எல்லாம் உடனேயே எடுத்துக்கொண்டு வா, எடுத்துக்கொண்டு வந்து என்னிடம் காட்டு, ஏன் காலதாமதம் செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு ராமபிரான் சுக்ரீவன் கிட்டக்க சொன்னாராம். ஏவ முகுத்தசு சுக்ரீவா சைலஸ்ய ககனாம் குஹாம் பிரவீவேச ததசீக்கிரம் ராகவ பிரியகாம்யா. இப்போ சுக்ரீவன் என்ன பண்ணாராம், ஸ்ரீ ராமபிரானுக்கு விருப்பமானதை செய்யறதுல ஆர்வமுடைய சுக்ரீவன் இந்த மாதிரி ராமபிரான் சொன்ன உடனேயே அந்த மலையிலேயே மறைவாக ஒரு குகைக்குள்ள அவர் வந்து நுழைஞ்சாராம். சுக்ரீவன் உத்தரீயம் கிரியத்வாதோ சுபாண்யாபராணிச்சா இதம் பசியதி ராமாய தர்சயாமாஸ வானரஹ. அப்போ சுக்ரீவன் என்ன பண்ணாரா, ஸ்ரீ ராமபிரான் கிட்டக்க இந்த மங்களகரமான அணிகலன்களையும் சீதா பிராட்டியார் உடுத்திருந்த அந்த வஸ்திரத்தினுடைய மேலாடையில கட்டி இருந்ததையும் கொண்டு வந்து, இந்தாங்கோ இதை பாருங்கோ, இது வந்து உங்களுடைய தர்மபத்தினி பாரியால் சீதா பிராட்டியார் தானான்னு சொல்லுங்கோ அப்படின்னுட்டு வானர தலைவனாக இருக்கப்பட்ட சுக்ரீவன் வந்து ராமபிரான் கிட்டக்க சொன்னாராம். ததோ கிரியேத்வா தத்வாச சுபாண்யாபராணிச்ச அபவத்வாஷ்வ சம்ருத்தோ நியாரேணேவ சந்திரமாஹ. சீதா ஸ்நேக பிரவருத்தேன சதோ பாஷ்பேன தூஷிதா ஹா பிரயேதீர்கண் தைரியமுத்ஸ்ருஜ்ய ஞபதக்ஷிதௌ. ஸ்ரீ ராமபிரான் கிட்டக்க சுக்ரீவனானவர் இந்த அணிகலன்களை எல்லாம் கொண்டு வந்து காமிச்ச உடனேங்க அந்த ஆடையோட அணிகலன்கள் எல்லாத்தையும் தன் கையில் வந்து வாங்கிட்டாராம் ராமபிரான். அப்போ ராமபிரான் எப்படி இருந்தாராம், பனி நீரால் மூடப்பட்ட சந்திரன் போல ஸ்ரீ ராமபிரானுடைய கண்களில்
கண்ணீரானது ஏகப்பட்டதாக பார்வையானது முழுக்கவுமே மறைந்தவராக ஆனாராம் ஸ்ரீராமபிரான். ஏன் அந்த மாதிரி ஆனார் அப்படின்னா, சீதையிடம் கொண்டிருந்த அன்பினுடைய மிகுதியாலும் பாசத்தினுடைய மிகுதியாலும் ஸ்ரீராமபிரானுடைய கண்களில் நீரானது ஒழிஞ்சுதான். அப்போ ராமபிரான் என்ன பண்ணாரா, தன்னுடைய தைரியத்தை இழந்து, என் அன்புக்கு உரியவளே சீதையே அப்படின்னு புலம்பிண்டு என்ன பண்ணாராம், தரையில விழுந்தாராம் ராமபிரான். கிருத்வா தோ பகோஸ்தம் அலங்கார முத்தமம் நேசஸ்வாச பிரசம் சர்ப்போ பிலஸ்த இவரோக்ஷிதா. ரொம்பவும் பிரமாதமாக மிகவும் உயர்ந்த வகையான அணிகலன்களை ராமபிரான் என்ன பண்ணாராம், கையில் எடுத்துட்டு பல தடவை தன்னோட மார்புல வைத்து கொண்டு புலமிண்டே இருந்தாராம். அப்போ ராமபிரானை பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாராம் தெரியுமா, ஒரு புற்றானது இருக்கு, அந்த புத்திலேருந்து மிகவும் சினத்துடன் கோபத்தோட சீறக்கூடிய சீறி புறப்படக்கூடிய பாம்பை போல என்ன பண்ணாராம் ராமபிரான், மிகவும் பெருமூச்சு விட்டாராம். இப்போ புத்துலேருந்து பாம்பு வெளில வர்றதுனாக்கா சத்தமானது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி பெருமூச்சு விட்டாராம் ராமபிரான். அவே சின்ன ஸ்ருவேகஸ்தோ சௌமித்ரியம் வீக்ஷ்ய பார்சுதா பரீதேவயிதும் தீனம் ராம சபுப சக்கரமே. இடைவிடாம தன்னுடைய கண்கள்லேருந்து கண்ணீர் விட்டு கொண்டிருந்த ஸ்ரீ ராமபிரான் தன்னோட அருகாமையில் நின்று கொண்டிருந்த லக்ஷ்மணனை பார்த்து ரொம்பவும் பரிதாபத்தோட பேச தொடங்கினாராம். லக்ஷ்மணன் கிட்டக்க பஸ்ய லக்ஷ்மண வைதேகியா சம்தித்யம் கிரியமானயா உத்தரீயாமிதம் பூமோ சரீராத்பூஷணானி ஜா. ராமபிரான் சொல்றார் லக்ஷ்மணன் கிட்டக்க, லக்ஷ்மணா, அரக்கனால கவர்ந்து செல்லப்பட்ட என் பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய என்னுடைய பாரியாள் வைதேகி சீதையானவள் தான் அணிந்திருந்த ஆடைகளையும் அணிகலன்களையும் தரையில எரிந்திருப்பதை பார்த்தியா, தூக்கி போட்டிருக்கா பார்த்தியா அப்படின்னாராம் ராமபிரான் லக்ஷ்மணன் கிட்டக. சாத்வலேன்யம் துருவம் பூமியாம் சீதையா ஹியமானயா உத்ருஷ்டம் பூஷணம் இதம் ததா ரூபம் ஈதிருஷ்யதே. லக்ஷ்மணா, கவர்ந்து செல்லப்படுகின்ற சீதையினால துணியில வைத்து ஏகப்பட்டதான புற்கள்லாம் நிறைஞ்சிருக்கு. இந்த பிரதேசத்தில் இந்த நகையினுடைய முடிப்பானது போடப்பட்டிருக்கு அப்படின்றது நிச்சயம். ஏன்னா மேலேந்து தரையில் விழுந்தும் கூட இந்த அணிகலன்கள்லாம் கொஞ்சம் கூட சேதமடையாமல் நசுங்கியோ உடைந்தோ போகாமல் பிரமாதமாக இருக்கு. அதனுடைய இயல்பான வடிவம் என்னவோ அந்த வடிவத்திலேயே இருக்கு பார்த்தியா லக்ஷ்மணா என்னாராம் ராமபிரான். ஏவமுக்தது ராமேனா லக்ஷ்மணோ வாக்கியமப்ரவீத் நாகம் ஜானாமி கேயூரே நாகம் ஜானாமி குண்டலே நூபுரே त्वबी जानामि नित्यं पादाभि वन्दनाते. இந்த மாதிரி ராமபிரான் லக்ஷ்மணன் கிட்ட சொன்ன உடனேங்க லக்ஷ்மணன் ஸ்ரீ ராமபிரானுக்கு பதில் சொன்னாராம். என்ன சொன்னார்னா, நான் சீதா பிராட்டியோரோட
புஜங்கள்ல அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்களையோ இல்ல அவர்கள் என்ன ஆடை உடுத்திருக்கிறார் என்பதையோ என் கண்ணால நான் ஒரு நாள் கூட பார்க்கவே இல்லைன்னா, காதில் அணியக்கூடிய குண்டலங்களையும் நான் பார்த்ததே இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் சீதா பிராட்டியார் அன்னையாகவே நினைத்து அவரது திருவடிகளில் தினந்தோறும் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுவேன். அந்த நமஸ்காரம் பண்ணும்போது அவர் காலில் போட்டிருந்த தண்டையை மட்டும்தான் பார்த்துருக்கனே தவிர அவர்களுடைய ஆடையினுடைய நிறங்களோ அவர்கள் அணிந்தறிந்திருந்த அணிகலன்களோ அவர்களுடைய கண்களை கூட நான் பார்த்ததே கிடையாதேன்னா அவர் எப்படி இருப்பார் என்பதே எனக்கு தெரியாதே. ஏன்னா என்னுடைய கண்களை நான் கீழே தானே வைத்திருந்தேன். பாதிங்கு நிலத்தை பார்த்து கொண்டு தான் அவரிடம் நான் பேசியிருக்கிறேன். அவரோட முகத்தை பார்த்து கூட நான் பேசினதே கிடையாதே அண்ணா அப்படின்னாராம் லக்ஷ்மணன் ராமபிரான் கிட்ட. ததா ச ராகவோ தீனா சுக்ரீவம் இதமப்ரவீத் ருகி சுக்ரீவ கந்தேசம் ஏந்தி ரக்ஷிதா த்வயா ரக்ஷசா ரௌத்ரரூபேண மம பிராணை பிரியா பிரியா வா வா வசதி தத்ர தத்ரக்ஷோ மகத்வய சனதம் மம என்மித்தம் அகம் சர்வான் நாசயிஷ்யாமி ராட்சசான். இந்த மாதிரி லக்ஷ்மணன் சொன்ன உடனேயே அவனுடைய சொற்களை கேட்ட உடனேயே ரொம்பவும் பரிதாபமான நிலையில் இருந்த ஸ்ரீ ராமபிரான் சுக்ரீவனை பார்த்து சொன்னாராம், சுக்ரீவனே, என்னோட உயிரை காட்டிலும் மேலானவள் என்னுடைய மனைவி சீதை. கொடிய தோற்றமுடைய அரக்கனால எந்த நாட்டை நோக்கி எடுத்து செல்லப்பட்டவளாக நீங்க பார்த்தீங்க அப்படின்றத எனக்கு உடனே சொல்லுங்க. எனக்கு ரொம்பவும் மிகவும் துயரத்தை கொடுத்திருக்கக்கூடிய அந்த அரக்கன் எந்த இடத்துல வசிக்கிறான், அவன் எங்க இருக்கான், அவனை காரணமாக கொண்டு எல்லா அரக்கர்களையும் நான் இந்த க்ஷணமே அழித்து விட போறேன் அப்படின்னாராம் ராமபிரான் சுக்ரீவன் கிட்டக்க. ஹரஹதா மைதிலீம் ஏன மாம் சரோஷயதா புருஷம் ஆத்மனோ ஜீவிதாந்தாய மிருத்யோத்வாரம் அபாவிருத்தம். இப்போ ராமபிரான் சொல்ற சுக்ரீவன் கிட்டக்க, என்னுடைய பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய என்னுடைய மனைவி மைதிலியை கவர்ந்து சென்றதன் மூலம் எனக்கு ரொம்பவும் அதிகமான மிகவும் கோபத்தை மூட்டியவன். அவன் தன்னோட அழிவுக்காக தானே யமலோகத்தோட கதவை திறந்து வச்சிருக்கான் சுக்ரீவனே அப்படின்னாராம் ராமபிரான். மம தயேதரா கிருதா வனாந்தா த்ரஜ நிசரேண விமத்யேன சா கதய மம ரிபும் त्वमध्यवै प्लवगमते யம சந்நிதிம் நயாமி. ராமபிரான் சொல்றார், வானரங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய சுக்ரீவனே, மிகவும் என்னுடைய அன்புக்கு உரியவன் பாசத்திற்கு உரிய மனைவி இந்த காட்டிலிருந்து எந்த அரக்கனால் பலாத்காரமாக திருடி செல்லப்பட்டாலோ அந்த அரக்கப்பகைவனை பற்றிய விவரங்களை உடனடியாக எனக்கு இந்த க்ஷணமே நீங்கள் சொல்லுங்க. நான் இந்த நொடியிலேயே இப்போதே அவனை நான் யமன் கிட்ட அனுப்பிச்சி வச்சுடுறேன் அப்படின்னாராம் ராமபிரான்
சுக்ரீவன் கிட்டக. இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே கிஷ்கிந்தாகாண்டே ஷஷ்ட சர்க்கः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தாகாண்டத்தில் 6வது சர்க்கமானது பூர்த்தியானது. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தாகாண்டத்தில் சப்தம சர்க்கः சர்க்கமானது 7. ராமச மாஸ்வாசனம். ஸ்ரீ ராமபிரானுக்கு சுக்ரீவன் ஆறுதல் சொன்னாராம். இந்த தலைப்பிலே முதல் ஸ்லோகத்திலிருந்து 5வது ஸ்லோகம் வரை இன்றைய தினம் பதிவிட இருக்கின்றோம். ஏவமுக்தசு சுக்ரீவோ ராமேனார்த்தேன வானரः அப்ரவீத் பிராஞ்சலிர்வாக்கியம் சபாஷ்வம் பாஷ்வகத்கதः. மிகவும் ரொம்பவும் மனம் நொந்து போயிருந்த ராமபிரான் இந்த மாதிரி சுக்ரீவன் கிட்டக்க சொன்ன உடனேயே சுக்ரீவன் என்ன பண்ணாராம், நன்னா முட்டி போட்டுண்டு தன்னுடைய 2 கைகளையும் வணக்கத்தோடு கூப்பிக்கொண்டு அவருடைய கண்கள்லையும் கண்ணீரானது ஏகப்பட்டதாக வந்துதான் அந்த சமயத்தில். அப்போ அந்த கண்ணீரோட தொண்டையை தழுதழுக்க அவர் ஸ்ரீ ராமபிரான் கிட்டக்க சொன்னாராம் சுக்ரீவன். என்ன சொன்னார் அப்படின்னா, சுக்ரீவன் ஜானே நிலையம் தஸ்ய சர்வதா பாபரக்ஷசா சமசாமர்த்தியம் விக்ரமம் வாபி தௌஷ்குலே யஸ்ய வாகுலம் சத்யம் தே பிரதிஜானாமி த்யஜ சோகம் அரிந்தமா கரேஷ்யாமி ததா யத்னம் யதா பிராப்ஸ்யசி மைதிலீம். ரொம்பவும் தழுதழுத்த குரல்ல சுக்ரீவன் ராமபிரான் கிட்டக்க சொல்றார், இந்த மாதிரி கீழ்த்தரமான குணங்களை கொண்ட பாவியான அந்த அரக்கனுடைய இருப்பிடத்தையோ அவனுடைய செயல்திறன் என்ன அப்படின்றதையோ அவனுடைய பேர ஆற்றலுடையோ அவனுடைய ஆற்றல் எப்படி இருக்கும் அப்படின்றதையோ வம்ச பரம்பரையிலையோ நான் சிறிதளவு கூட எனக்கு தெரியாதே ராமபிரானே, நான் அறியலையே. ஸ்ரீ ராமபிரானே, நீங்கள் எதிரியெல்லாம் மாய்க்கக்கூடியவர். இந்த துயரத்தை இந்த நிமிஷத்தோட விட்டு ஒழிச்சிடுங்க. எந்த வகையில் முயற்சி செய்தால் மைதிலியை நீங்கள் அடைவீர்களோ அந்த வகையில் நான் கண்டிப்பாக முயற்சி செய்வேன் அப்படின்னு உங்களுக்கு சத்தியம் பண்ணி சத்தியத்தின் மேலே ஆணையிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னாராம் சுக்ரீவன் ராமபிரான் கிட்டக்க. ராவணம் சகனம் ஹத்வா பரீதோஷ்யாத்ம பௌருஷம் ததாஸ்மி கர்த்தான சிராஜ்யதா பிரீதோ பவிஷ்யசி. அரக்கனாகப்பட்ட ராவணனை அவனது கூட்டத்தாரோடனும் ராமபிரான் சொல்றார், அவனோட கூட்டத்தாரோடனும் அவனையும் சேர்த்து அழித்து கொண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணி, சுக்ரீவன் சொல்றார், எல்லாரையும் நான் கொண்டுடுறேன், என்னோட வீரத்தை கண்டிப்பாக காட்டுவார். ராமபிரானே, உங்களுக்கு விரைவிலேயே திருப்தியானது உண்டாகும் வகையில் நான் எப்படியெல்லாம் செயல் பண்ணமோ அனைத்து விதத்திலையும் கண்டிப்பாக உங்களுக்காக நான் செயல்படுவேன் அப்படின்னாராம் சுக்ரீவன் ராமபிரான்கிட்ட. அலம்பை கிளவ்யமாலம்பிய தைரியமாத்மகதம் ஸ்மரா त्वत्विद नाम சத்ருசம் ஈத்ருசம் வித்தி லாகவம். சுக்ரீவன் சொல்றார் ராமபிரான் கிட்டக்க, இதுவரைக்கும் உங்களுடைய மனசானது சஞ்சலப்பட்டது போதும் ராமபிரானே, உங்களுடைய இயல்பான தைரியத்தை உடனடியாக நீங்க நினைவுக்கு கொண்டு வாருங்க.
உங்களை மாதிரி இருக்கக்கூடிய மேன்மக்களுக்கு இப்படிப்பட்ட மனசோர்வானது கொஞ்சம் கூட பொருந்தாது இல்லையா? அது பொருத்தமானதே இல்லையே. நீங்கள் தைரியமாக இருங்கோ, கவலையை விட்டு ஒழிங்கோ அப்படின்னாராம் சுக்ரீவன் ராமபிரான் கிட்டக. இன்றைய ராமாயண பதிவானது கிஷ்கிந்தா காண்டத்தில் சர்க்கம் 6 சர்க்கம் 7 முதலாவது ஸ்லோகத்திலிருந்து 5வது ஸ்லோகம் வரை பூர்த்தியானது. நாளை 6வது ஸ்லோகத்திலிருந்து சொல்ல இருக்கின்றோம். சுபம் அஸ்து.